ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹா. உங்கள் ஜே.கே. ஐயர். இன்றைக்கி பிரம்ம வாக்கில் என்னென்னு பார்ப்போமா? பிரம்ம வாக்காலும் எடுத்துனாலும் சரி, தகவலாகவும் எடுத்துனாலும் சரி, ஏன்னா இது ஒரு முக்கியமான பதிவு, முக்கியமான தகவல். கோவில்களுக்கு என்ன கொண்டு போனோம் கோவிலுக்கு போகும்போது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம நிறையா பதிவில் சொல்லியிருக்கோம். இப்போ எந்த மாதிரி கோவிலுக்கு போனால் விசேஷம்? நிறையா பேர் கேட்குற கேள்வி இதுதான். படிப்பு வரல பையனுக்கு, எந்த கோவிலுக்கு போகலாம்? தொழில் முன்னேற்றத்துக்கு எந்த கோவிலுக்கு போகலாம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மக்களிடையே நிறையா இருக்குது. இப்போ எந்த மாதிரி கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி எனக்கு ஒரு நடுத்தர வயசு. இப்போ நம்ம வயசில் யார் யாரெலாம் இருக்கீங்களோ, எப்படி நம்ம வயசில் யார் யாரெலாம் இருக்கீங்களோ, என்ன நம்ம தாத்தா காலத்துலேருந்து அந்த கோவில் இருக்கணும். மினிமம் குறைந்தபட்சம் நம்ம தாத்தா காலத்துலேருந்து இருக்கக்கூடிய, எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது கோவில் இருக்குது அங்கே அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்ல வரேன். இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகலாம். அது ரொம்ப ரொம்ப மிக மிக விசேஷம். அது பெருமா கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சரி. இதில் பிள்ளையார் மட்டும் எக்ஸம்ஷன். பிள்ளையார் மட்டும்